விடுதலை 1 வந்து சூரியோட கேரியர்ல லேண்ட்மார்க் மூவி. இப்போ சந்தானம் தான் ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாரு. சூரி எந்த அளவுக்கு ஆனாருங்கிறதுக்கு விடுதலை 1 வந்து ஒரு இது. விடுதலை 2 வந்து விடுதலை 1 போதே சொல்லுவாங்க. அதாவது வந்து விஜய் சேதுபதி இவர் இதற்காக கால் மேல கால் போட்டுட்டு இருப்பாரு. விஜய் சேதுபதி சொல்லுவார் கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்ட, நீ என்ன இப்படி முழுசாக என் துணியெல்லாம் உருவி உட்கார வச்சு தான் நீ நானும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்னா உன் போலீஸ் வேலைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு சேலஞ்ச் பண்ணுவார். ஸோ அப்போவே வந்து விடுதலை 1ல் ஒரு இது கொடுத்துருவாங்க. விடுதலை 2 ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை பற்றினா வாத்தியார் விஜய் சேதுபதி அவரோட ஸ்டோரி. அண்ட் இப்போ வந்து அந்த அவர் பேர் சூஸ் பண்ணுறது, இப்போ ரஜினி சாருக்கு வேட்டையன்லாம் மஞ்சு வாரியர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து விடுதலை 2ல் வந்து மஞ்சு வாரியர் சூஸ் பண்ணியிருக்காங்க. விடுதலை 2 வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா, இந்த தமிழ் புரட்சி எதனால் ஆரம்பிச்சது, அதோட பின்னணி என்ன, அந்த தமிழ் ரெவல்யூஷன் எதுக்காக. எனக்கு தமிழியன்ஸை மட்டும் வந்து இந்த நாக்சலைட்ஸு அந்த மாதிரி டெரரிஸ்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எப்போவுமே. அதாவது வந்து நேற்று கூட ஒரு செம ட்ரால் பார்த்தேன் ஒரு அண்ணாத்தை பற்றி. அவர் முதல்ல வந்து புலியா, அப்புறம் அவர் வந்து விடுதலை புலியா, அவருக்கு அவரே பேசிக்கிறார். அதாவது நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விடுதலை 2 கதை வந்து என்னன்னா, அதாவது வந்து ஏன் வந்து இந்த வாதி வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த புரட்சியை போதிக்கிறார். அதாவது விஜய் சேதுபதி வந்து இதில் ரெவல்யூஷனரி லீடர், ஃப்ரீடம் ஃபைட்டர். எதனால் அந்த மூமெண்ட் உருவாச்சு, அப்பா காலத்துலேருந்து ஏன் இப்படி இருக்குது, இதை பற்றி தான் முழுசாக கதை. நான் இவர் வந்து வெற்றிமாறன் பேசும்போது அவர் சொல்கிறாரு, இந்த படத்துக்கு சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் அவர் வந்து இளையராஜாவை தான் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. பார்ட் 1ல் எந்த மாதிரி போட்டாரோ பார்ட் 2ல் ஒரு சாங் சொன்னாராம். அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டியூன் போட்டுட்டு வெற்றிமாறன் சார் ரைட்டை வந்து தூங்கி போயிட்டாராம். இளையராஜா சார் காத்தாலக்குள்ள அதை 5 டிஃப்ரெண்ட் டியூன்ஸில் கம்போஸ் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் டியூன் அதே பாட்டுக்காக. பார்ட் 1ல் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அது மாதிரி வந்து பார்ட் 2லையும் ஹிட் ஆகும் பாட்டு. இதில் டவுட்டே கிடையாது. பிஜிஎம்என் பாட்டு வந்து சான்ஸே கிடையாது. ராகதேவன் தான். அப்போது இந்த கேரக்டருக்கு வந்து நீ வந்து தமிழ் படத்தில் வந்து விஜய் சேதுபதியை தவிர யாரும் கிடையாதுன்ற அளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து மாசாக இருக்குது. இவர் வெற்றிமாறன் சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி ஒரு 120-130 நாள் இருந்தாராம். ஆனால் சூரியோட டெடிகேஷன் வந்து 237 நாளும். அதாவது இந்த ஷூட்டிங் இந்த படத்துக்கு அவர் சீன்ஸ் இருக்கோ இல்லையோ. ஸோ விடுதலை வந்து இவ்வளோ வந்து ஒரு டீமாக வந்து இந்த படத்தை வந்து பார்ட் 2ல் வந்து அவங்க சீன்ஸ் இருக்கோ இல்லையோ எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரு யூனிட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஃபாரஸ்ட் டெரெயின் ரீஜன்ஸில் தான் இதை வந்து எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு இயல்பாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இயல்பாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் நம்ம மற்ற தமிழ் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை. இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரிலேட் பண்ணி சொன்னோன்னா, மணிரத்னம் சார் அது ரொம்ப வருஷம் முன்னாடி 90ல் வந்த ரோஜா அந்த ஓப்பனிங் சீனில் ஃபாரஸ்ட்டில் எப்படி விடுவாங்களோ கிட்டத்தட்ட விடுதலை 2வோட சீன்ஸும் அது மாதிரி தான் இருக்குது. அப்போது விடுதலை 1ல் சொல்கிறது தான் விடுதலை 2வில் வந்து பாடம். ஏண்டாப்பா இவ்வளோ நல்லவர் மேலே கையை வச்சோம், யார் விஜய் சேதுபதி மேலே. என்னடா அந்த வாத்தியார் ஊருக்கு நல்லது தானடா பண்ணார், நல்லது தான்டா போயிச்சார். அதாவது வந்து பென்னர்னு ஒரு படத்தில் வந்து ஏசுபிரானை கொண்டு போகும்போது அந்த பென்னர் ராஜா அவருக்கு தண்ணி கொடுக்க போவார். அந்த தண்ணியை தட்டி விடுவாங்க. ஏசுபிரான் வந்து ஒரு வாயில் வந்து தண்ணி தாங்க எடுக்கும். அப்போ கேட்பாங்க, இந்த மனுஷன் நல்லது தானே போச்சார், இவருக்கு அந்த கதிங்கிற மாதிரி. விடுதலை 2ல் விஜய் சேதுபதிக்கு இதுதான் கதி. நல்லது பண்ணவங்களுக்கு என்ன வந்து எண்ட் ஆகுதுங்கிறது தான். ஆனால் வந்து எப்போ வந்து அவர் அந்த ரெவல்யூஷன் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரோ இதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு தேசத்தில் இங்கே இருக்கிற கம்யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற வயலன்ஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த புரட்சி மூமெண்ட்டை ஏற்படுத்துது. அப்போ இந்த புரட்சி மூமெண்ட் வெற்றி ஆச்சு, நிச்சயமாக அந்த புரட்சி ஜெயிச்சது அப்படிங்கிறது தான் விடுதலை 2 கதை இருக்கும். அதுக்கு மேலே இந்த விடுதலை 3 எடுக்கிற அளவுக்கு இதில் வந்து ஸ்டோரி இனிமே மூவாகி வர்த்திருக்காது. விஜய் சேதுபதி படம் ஃபுல் அண்ட் ஃபுல். விடுதலை 1 சூரி படம்னா இதை ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஃபுட்டேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, சூரியோட ஃபுட்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. அப்போ விடுதலை 2 வந்து ஃபினாமினல் சக்ஸஸ் ஆகும். டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகிற படம். விடுதலைக்கு வந்து காம்படிட்டர் எந்த படமே நம்ம வந்து சொல்ல முடியாதுனாக்க அதோட ஸ்டோரி அதோட ஜானர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. எப்போ நம்ம வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறோமோ விடுதலை 2 வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான். இது சித்தரிக்கப்பட்டதல்ல. அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து சக்ஸஸ் தான் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.